Hi everyone, a very good morning. குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதை நம்ம நரேட் பண்ணுறதுல தான் இருக்குது. பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி அந்த தூங்குகிற நேரத்தில் மட்டும் நம்ம ஸ்டோரிஸ்க்குன்னு ஒதுக்காமல், எப்போ நம்ம அவங்களுக்கு இப்போ அவங்க ஸ்க்ரீன் டைம் கடன் பிடிக்கிறப்போ கூட வி மே நரேட் சம் ஸ்டோரிஸ், சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் எதனால நம்ம நரேட் பண்ணலாம். நம்ம ஓன் நரேஷன்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புக் ரீட் பண்ணி கூட நம்ம நரேட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தே வில் இமேஜின், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கேரக்டர்ஸில் அம்மா கேரக்டரில் அம்மாவே இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வர ஆர்டிஸ்ட் கேரக்டரில் அவங்கள இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. லயன் அப்படின்னா அந்த ரியலாகவே லயனை அவங்க இமேஜினேட்டிவ் பவர் அது இம்ப்ரூவ் பண்ணும். அதே டைம் கொஞ்சம் நம்ம ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்களே ஓனாக ஏதாவது ஒரு நரேஷன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்களே அதை ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட மெமரி பவருக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதுவும் ஏர்லி ஸ்டேஜில் லைக் ஒரு 4 இயர் 5 6 அந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அவங்களோட நியூரான் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிட்டன் ப்ளேனா ஒரு டாக்டர் மாதிரியோ இல்லாட்டி ஒரு டீச்சர் மாதிரியோ ஏதாவது ஒன்று அவங்கள ப்ரிட்டன் பண்ணி நடிக்க சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கொடுத்து அது மாதிரி பண்ண சொல்லலாம். ஆர் ஈவன் அவங்க கார்ட்டூனில் பார்க்குற பெப்பா பிக், டோரா அதில் வர ஒரு எபிசோடை நரேட் பண்ண சொல்லலாம். அவங்க பெப்பா பிக் மாதிரி, அவங்க டோரா மாதிரி அவங்க ப்ரிட்டன் பண்ணி அவங்க நடித்து காட்டுவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் ப்ரிட்டன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தியாக அந்த ப்ரிட்டன் ப்ளே இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களை இன்னும் அது பிரெயின் பவரை பூஸ்ட் பண்ணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் பண்ணவே முடியாது. சப்போர்ட் அந்த உமனுக்கு ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அது எய்தர் பேரண்ட்ஸ் சைடு இருந்தோ இல்லாட்டி ஹஸ்பண்ட் சைடு இருந்தோ அந்த சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜென்டில் பேரண்டிங்கை அவங்களால மூவ் ஆன் பண்ணி கொண்டு வர முடியும். அதுவும் பேரண்ட்ஸ் சைடுன்னு போகிறப்போ இப்போ லீவுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறப்போ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. தே ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அட் தட் டைம். ஸோ அதெல்லாம் நினச்சி நம்ம டென்ஸ்ட் ஆகாமல் நம்மக்கிட்ட அந்த சைடு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட வரப்போ நம்ம நம்மளோட இந்த ஜென்டில் பேரண்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். த கீ கான்செப்ட் இஸ் அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறது நரேட்டிவ் ஸ்கில்ஸில் தான் இருக்குது, ஸ்டோரி நரேஷனில் தான் இருக்குது. அது மாதிரி ப்ரிட்டன் ப்ளேலையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யாருனாலும் பண்ணலாம். அதை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக பண்ண அவங்க அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல்.